Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 813 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம சஞ்சய் தான் காட்டுறாங்க. அவன் ஜன்னலோரமா உட்காந்து முக்குன்னு முக்கிட்டு இருக்கான். அட லூஃபி, நீ வராம நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்னால அவன் பத்திரமா போயிடணும், அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவுமே கவலைப்பட்டு இருப்பான். ஏன்னா பிக் மாம்கிட்ட போய் பேசிட்டான். அதனால அவன் ஆளுகள்லாம் அவனை எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. கொஞ்சமாச்சு சஞ்சய்க்கு மண்டையில மங்க வேண்டாமா? அவன் அவ்வளவு டைம் சூவால அடிச்சுமே அவன் போல, ஐ மீன் காலில் சூ போட்டு தான் மிதிச்சான். அப்படி அவன் போகலங்கும் போது எப்படி இப்ப மட்டும் போவான்? சைல்டிஷ் பாய். சரி, இப்போ ஓவர் செக்யூரிட்டியோட பணங்கள் ஃபுல்லா வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்த காட்டுறாங்க. அங்க இருக்க ஆளுங்கெல்லாம் ஏதோ கோலி குண்ட முழுங்கினவனுங்க மாதிரியே கூட்டு இருப்பானுங்க. அதுவும் எங்க பாத்துக்கிட்டு இருக்கானுங்கன்னா டோரா தான். எவனாச்சும் உடச்சுக்கிட்டு வருவானா அவன் பல்ல பேத்து அவன் கையிலேயே குடுக்கலாமான்னு. சரி, உள்ளுக்குள்ள எப்படி இருக்கானுங்க? வெளியில ஆள் இருக்காது போல, அதான் உடச்சிட்டு வரதுக்கு வெயிட் பண்ணுவானுங்கன்னு பார்த்தா வெளியில அதுக்கு மேல ஆளுங்க இருக்கானுங்க. இவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஒருத்தன் டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வரதுக்குள்ள விளங்கிடும். அப்ப பெட்ரோ என்ன பண்ணுவான்? நைஸா ஸ்டெல்த் மோட்ல போய் கையில சிக்கிறவனுங்க எல்லாத்தையுமே சத்து 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 சத்துன்னு 4 போடு அப்படி போட்டு ஒரு மூலையில குமிச்சு வைப்பான். அப்ப அதை ஒருத்தன் பார்த்து ஐயோ ஐயோ எவனோ வந்துட்டான்னு சொல்லி கத்த எல்லாம் இப்ப அந்த இன்ட்ரூடரை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்ரோக்கு இப்ப இதானே வேணும். உண்மை எவனையாச்சும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ஒருத்தர் 2 பேர் தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இப்படி ஒரு 40-50 பேர்த்த அடிச்சு குமிச்சு போட்டாதான் ஐயோ பயங்கரமா எவனோ ஒருத்தன் வந்துட்டான்னு மொத்த கூட்டமுமே அவனை வெட்டிட்டு வருவாங்க. எப்படி பிளான பாத்தீங்கல்ல? அப்படி ஏகப்பட்ட பேர் வெட்டிட்டு வருவாங்க. வர்ற வழியில கொஞ்சம் பேரா காலி பண்ணுவான். அப்படி அவன் அட்டாக் பண்ண அடுத்தடுத்து ஆளுங்க வந்துட்டே இருப்பானுங்க. எல்லாம் கேட்ல இருந்தா வருவானுங்க. அப்படின்னா அங்க செக்யூரிட்டி குறைஞ்சு போச்சு இல்ல. சரி ரைட், இப்ப டோரை உடச்சிட்டா போதும். உள்ளுக்குள்ள போய் ஒரு கலவரத்தை பண்ணி டைவர்ட் பண்ணுவான். அந்த கேப்ல நம்ம ப்ரூக் வேலையை பார்த்துருவான். இதான் பிளான். சரின்ட்டு இவங்கிட்ட இருக்க வெடியை தூக்கி அந்த கதவு மேல போட்டா பட்டால்னு பயங்கரமா பிளாஸ்ட் ஆகும். அந்த கதவு கிட்ட நின்னுட்டு இருந்த அத்தனை பேருமே தெரிச்சிருவானுங்க. ஆனா அந்த கதவுல ஒரு சின்ன கீறல் கூட விழல. அவனுக்கு தெரியும் இவ்வளவு டஃபா தான் இருக்கும்னு. அடுத்தடுத்து வெடிய போட்டுக்கிட்டே இருப்பான். உடனே உள்ளுக்குள்ள இருக்க ஆளுகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி வெளியில ஒரு இன்ட்ரூடர் வந்துட்டான், அவனை பார்த்தா டைகர் மிங்க் மாதிரி இருக்குது, பயங்கரமா எல்லாத்தையும் போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்கான்னு. நமக்கு ஆல்ரெடி பெட்ரோவை நல்லாவே தெரியும். அப்படின்னா அவன் ஜாகுவார் மிங்க் நான் நினைச்ச மாதிரியே வந்துட்டான்னு யோசிப்பான். வெளியில இருக்கவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, எல்லாம் கதர்வாயிலா. சோ ஸ்மூதி என்ன பண்ணிடுவா, நான் போய் அவனை காலி பண்ணிக்கிறேன்னு டோரை ஓபன் பண்ண சொல்லிடுவா. அவனோட பலம் என்ன பவர் என்னன்னு சொல்லி டமகோக்கு நல்லாவே தெரியும். அதனால ஸ்மூத்திய வேண்டவே வேண்டாம், நம்ம அந்த தப்ப பண்ணவே வேண்டாம்னு எவ்வளவோ தடுப்பான். ஏன்னா இந்த இடத்தோட மொத்த செக்யூரிட்டி இன்சார்ஜ் அவதான். அதனால என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு எனக்கு தெரியும். வெளியில போய் கொஞ்சம் ஃபன் பண்ணி விளையாட போறேன், டோரை ஓபன் பண்ணுங்க. என்ன டோரையும் ஓபன் பண்ணி விட்டுருவானுங்க. வெளியில வந்து பார்த்தா ஒரு செக்யூரிட்டி கார்டு கூட இல்ல, எல்லாருமே மட்டையாகி போய் கிடப்பானுங்க. அத்தனை பேர்த்தையுமே சிங்கிளால நின்னு தட்டி பிரிச்சிருக்கான்ல. இன்னும் சில பேர் அவனை வெட்டிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு வைங்க. பட் அவங்களுக்கும் செருப்படி தானே. இங்க சஞ்சிக்கு ஒரே பதட்டம், லூஃபி பிக் மாம் கூட வம்புக்கு போயிருப்பானா? எல்லா பஞ்சாயத்தும் சரியா இருக்குமா? நிஜமாவே நம்ம கல்யாணம் பண்ண அந்த பரட்டி கப்பல் எதுவும் பண்ண மாட்டாங்களா? நம்ம பண்றது எல்லாமே கரெக்ட் தானா அப்படின்னு மனசுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகளோட அங்கிட்டும் இங்கிட்டும் அவன் பாட்டுக்கு நடந்துகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கே ஸ்ட்ரைக் ஆகும். இவன் இப்படியே பதட்டத்துல இருந்தானா இதனால புட்டிங்க்கு தான் பெரிய பஞ்சாயத்து. ஏன்னா அவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவா. அவளே ஒரு பச்சை மைதா மாவு. ஏன்னா ஆல்ரெடி அவகிட்ட இந்த மேட்டரை பத்தி எல்லாம் சொன்ன உடனே பாவம் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டான். அதனால அவளை இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். உடனே பயலுக்கு என்ன சந்தோஷம். அதே நேரம் இங்க புட்டிங்க காட்டுறாங்க. அவகிட்ட அங்க வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்க புட்டிங் கிட்ட இந்த மாதிரி ஸ்டார் ஹேட் பைரட்ஸ் லோலாவோட விவரு கார்டை வச்சிருந்திருக்காங்க, எப்படி எல்லாம் திரியறாங்க பாருங்க அப்படின்னு இந்த காசிப்ஸ் எல்லாம் பேசுவாங்களே அந்த மாதிரி பேசுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம புட்டிங் நேத்து செலக்ட் பண்ண ட்ரெஸ் அவங்க அம்மா வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாமா. அதான் பிக் மாம். அதனால அவங்க அம்மா சூஸ் பண்ண ட்ரெஸ்ஸையே போட்டுக்கணும்னு சொன்ன உடனே அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க அம்மா ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செதுக்கி ரெடி பண்ணிருக்காங்களாமா. அதை இவ பக்காவா ஃபாலோ பண்ணா போதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அவ பாட்டு கதவை திறந்துட்டு வெளியில போயிருவா. ஐயோ புட்டிங் சாமா போகாதீங்க, வெளியில மழை பெய்யுதுன்னு எவ்வளவோ சொல்லுவாங்க. ஆனா கேட்காம அவ பாட்டுக்கு போவா. அவ மனசுக்குள்ள ஒரு கவலை என்னன்னா, அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் சொல்றதை கேட்டு நீ ஒழுங்கா நடக்கிற வரைக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஏதாச்சும் அதிக பிரசங்கி வேலைத்தனம் பண்ணு, உன்னை தொவன்னு துவைச்சிருவேன், எனக்கு ஒரு பொம்மை மாதிரி. அதனால நல்ல புள்ளையா நான் சொல்றதை கேட்டு அப்படியே நடக்கணும், ஓகேவா புட்டிங்க அப்படின்னு கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி தான் அனுப்பி வச்சிருப்பா. சோ அதனால அவளுக்கு ரொம்பவே கஷ்டம். தனியா நின்று மலையா நின்று அழுதுட்டு இருப்பா. அப்போ லோலா கடைசியா சொன்ன விஷயம் அவளுக்கு ஞாபகம் வரும். என்ன அவ கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இனி அவங்க கொல்ல மாட்டாங்க, ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அம்மா என்னைய புரிஞ்சுக்குவாங்க, நான் எனக்கு பிடிச்சவனை மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க போறேன்னு இவகிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அவளால ஃபீல் பண்ண மட்டும் தான் முடியும், வேற என்ன பண்ண முடியும்? ஏதாச்சும் எசகு பொசகா பண்ணா புட்டிங்க கொசு நசுக்கிற மாதிரி 2 விரலை வச்சு நசுக்கிடுவா. அந்த அளவுக்கு கொடூர குலகாரி. இங்க நம்ம பையன் அவகிட்ட வம்புழுத்தால பிக் மாம் ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கேட்டுட்டு செமையா காண்டானா. ஆனா அதுக்கப்புறம் நம்ம லூஃபிய ஒரு லூசுன்னு முடிவு பண்ணிட்டா. ஏதோ வாய்க்கு வந்து பேசிட்டே உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன், இன்னைக்கு விட நாளைக்கு தான்
தான் செம்ம ஃபன் இருக்குது அப்படின்ட்டு போனை வச்சுட்டு போயிருவான். நம்ம பையன் காட்டு கத்துவான், பிக் மாமே போனை எடு, உன்னை நான் பொல்லக்காம விட மாட்டேன், ஆஹா ஓஹோமா. அங்க இருக்க பிக் மாமோட பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. ஏன்னா நம்ம பையன் இப்ப மாட்டிட்டு இருக்குது அவளோட கேசலுக்குள்ள, அதுவும் மாட்டிட்டு இருக்கான். இந்த நிலைமையில அவகிட்ட சவால் விட்டா சிரிக்காம என்ன பண்ணுவாங்க. ஆனா நம்ம பையன் தொண்டைகளே ஏத்துவான்னு வைங்க. நமிக்கு இப்ப லோலாவை நினைச்சு கவலை ஆயிருச்சு. என்னதான் இருந்தாலும் பொண்ணுன்னு கூட பார்க்காம கொல்லுவேன் வெட்டுவேன் குத்துவேன்னு இருக்கா. என்ன ஆக போதோ தெரியல. அந்த டைமுங்கும் போது ஒரு பொடி பையன் பெரிய சைஸ் புழு வண்டியில வந்து இந்த மாதிரி இன்ட்ரூடர் ஒருத்தன் ட்ரெஷர் ரூமுக்கு வந்துட்டான் அப்படிங்கிற மேட்டரை இன்ஃபார்ம் பண்ணுவான். இந்த பொடி பையன் வேற யாரும் இல்ல, பிக் மாமோட பேரன். ஆனா யாரோட பையன்னு தெரியல. வேற ஏதாச்சும் மேட்டர் இருக்கான்னு கேட்டா, நான் இன்னைக்கு பல்லு வளகல அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த இன்ட்ரூடரை நான் போய் பிடிக்க போறேன் அப்படின்ட்டு அவன் வார்டு கிளம்பிடுவான். டீ பார்ட்டிக்கு முந்த நாளா இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும்னு செம கடுப்பாகும். ஆனா டமகோ ஸ்மூத்தின்னு பெரிய பெரிய ஆளுகள் அங்கதான் இருக்காங்க. அதனால கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. இந்த மேட்டர் மட்டும் அவங்க ஆத்தாக்கு தெரிஞ்சது கண்டிப்பா சங்குதான். சரி அப்படியே கட் பண்ணி குயின் சேம்பரான நம்ம பிக் மாமோட ரூமை காட்டுறாங்க. அங்க அவ செம்ம கடுப்புல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு கேட்கும்போது சடனா இழிக்க ஆரம்பிச்சிருவா. இந்த மாதிரி ஒரு பொடி பையன் என்கிட்ட அம்புழுகிறான், அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஏன் யோசிச்சு பாரு ஜூயிஸ், காமெடியா இல்லன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் கடுப்பா இருந்தவ இப்ப சடனா ஜாலியா மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவா. உடனே அவ கூட இருக்க அந்த சாப்பாடு அதுங்க இதுங்கன்னு அந்த ஹோமிஸ் எல்லாம் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிருங்க. பிக் மாமுக்கு உள்ளுக்குள்ள கடுப்பு இருக்குது. ஆனா நாளைக்கு இந்த ஜெர்மா 66ஓட பவர் இவ கூட ஒண்ணு சேர போகுது. டமட்டே பாக்ஸ ஓபன் பண்ண போறா. அதெல்லாம் விட முக்கியம் வெட்டிங் கேக் கிடைக்க போகுது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு ஜாலியா ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவா. இந்த மாதிரி அவளுக்கு நல்ல விஷயம் மட்டும் நடக்கலன்னு வைங்க, இந்நேரத்துக்கு ஒரு பெரிய சம்பவமே வந்திருக்கும். அப்படியே அவ ஜாலியா பாட்டு பாடி ஆட்டம் போட்டுட்டு இருக்கும்போது அவ கேப்புக்கு ஒரு சிக்னல் வரும். அதாவது ட்ரெஷர் ரூமுக்கு ஏதோ இன்ட்ரூடர் வந்துட்டான்னு. அது உடனே பிக் மாம்க்கு இன்ஃபார்ம் பண்ணிரும். எது இன்ட்ரூடர் வந்திருக்கானான்னு. இவ்வளவு நேரம் நல்ல மூடுல இருந்தவ இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காண்டாவா. அது தெரியாம சுத்தி இருக்க அந்த ஹோமிஸ் எல்லாம் ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருக்குமா. அப்படியே ஒரு கடுப்பாகி யார் அது டமட்டே பாக்ஸ் ஆட்டைய போட தானே அவங்க வந்திருக்காங்கன்னு வேற லெவல்ல கத்துவா. பட் நம்ம பையலுக்கு வேற விஷயமா வந்திருக்காங்கன்னு அவளுக்கு தெரியல. அவளுக்கு இப்ப முக்கியம் அதானே. சரி அப்படியே கட் பண்ணி நம்ம பெட்ரோவை காட்டுறாங்க. அவனை விரட்டுறவங்க எல்லாத்துக்கு மேலயும் குண்டை போட்டு விளையாண்டு தள்ளிட்டு இருக்கான். அண்ட போற டைம் மிச்சம் இல்ல. எவ்வளவோ போராடி பார்த்துட்டாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க, அவனை புடிக்கவே முடியல. இப்படி ஆளுங்க இன்னும் வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா அவன் குண்டை போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டே இருக்கான்னு வைங்க. இப்ப அவன் வேலையை அவன் பக்காவா பண்ணிட்டு இருக்கான். இனி அடுத்து ப்ரூக்கு தான் களத்துல இறங்கணும். பிக் மாமு உன் கேசல்குள்ள நான் வந்துட்டேன், இனி வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான், ஸ்பெஷல் ஷோ ஆரம்பம் அப்படின்னு கத்தி எடுத்துட்டு கெத்தா கிளம்புவான். இதுக்கப்புறம் ப்ரூக்கு உள்ள இறங்கி என்னென்னலாம் அட்டூழியம் பண்றான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.